ஐம் ஸோ சாரி. இந்த ஒரு வார்த்தையை நம்ம எல்லாருமே கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்போம். கரெக்டாக நம்ம யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்தாலோ இல்லை நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலோ கண்டிப்பாக நம்ம அந்த சாரி சொல்லியிருப்போம். கரெக்டாக ஓகேங்க, நம்ம தப்பு பண்ணோம், சாரி சொல்லிட்டோம். ஆனால் நம்ம பண்ண தப்பால் ஹர்ட் ஆன அந்த பர்சன் நம்ம சொல்கிற அந்த ஒரு சாரினால் அவங்க சீக்கிரமாக அந்த காயத்துலேருந்து வெளியே வந்துடுவாங்களா? கண்டிப்பாக இல்லை. அது அவங்க மனசுக்குள்ளே அப்படியே தான் இருக்கும். ஒரு கண்ணாடி உடஞ்சா அது திரும்பி ஒட்ட வைக்கலாம், ஆனால் அந்த கிராக் எப்போதும் தெரிஞ்சிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம சொன்ன வார்த்தை, நம்ம செஞ்ச செயல்கள் அவங்க ஹார்ட்டில் எப்போதும் அப்படியே தான் இருக்கும். ஸோ சாரி டஸ் நாட் ரிவைண்ட் டைம், இட் டஸ் நாட் delete memories and it does not undo tears cried in silence. அது நம்ம தப்பை அக்செப்ட் பண்ணுற ஒரு வார்த்தை. ஆனால் அவங்க ஹீல் ஆகிறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ உங்களுக்கு உண்மையாகவே யாராவது முக்கியம்னு நினச்சிங்கன்னா ரெஸ்பெக்ட் தேர் ஹார்ட் பிஃபோர் யூ ஆஸ்க் ஃபார் த forgiveness. Because some wounds do not need revenge, they just never become the same again. சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டாடா.